மல்கோவா மாம்பழம் மாதிரி பச்சை காய்கறிகளையே கொடுத்து உடம்பு அப்படியே பச்சை பச்சேன்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு தாங்க அது நாங்க அப்படி அருமையா வளர்த்து என் தங்கச்சி உங்க பையனுக்கு பண்ணி கொடுக்கும். நிச்சயம் பண்ணிடலாம். இத வாங்கி கிடக்கும். இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுப்போம். ஏன்டா மச்சான் மலைக்க வாங்க வேண்டிய கைதாண்டா வாங்கி இருக்குது. தம்பி யாருமா? யாரு இந்த பையன்? சரத்தாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன். நிச்சயதார்த்தத்துக்கு 4 பேர் வேணும் இல்லையா? எனக்கு உடம்புறையே கிடையாது. அதனால்தான் மச்சான் முன்னேற்பாடா உங்களை எல்லாத்தையும் கூட்டாந்து வச்சிருக்கான். என் தங்கச்சியை கட்டிக்க என்னடா தகுதி இருக்குது? அவ ஆப்பிள்டா. உருக்கி பய இந்த பாத்தீங்களா? என் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் திருடி வந்திருக்கான். ஏன்டா கத்திரிக்காய் மேல ஆசைப்பட்ட நீ என்ன பார்த்து குத்தம் சொல்ற? ஆப்பிள் சொல்ல உன் தங்கச்சி, அது மேல நான் பிரிய வச்சது என்னடா தப்பு? நானா கிளம்புறேன். ஐயோ ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. கொஞ்ச நேரத்துல நிஜமாக பிடிக்க போகுது. ஐயா சரதா, ஒரு ஆம்பளை இந்த வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? வெளியா எனக்காக நான் உனக்காகவா, என்னை காணவா உன்னை காணவா. வாங்க அவனை விட்டுட்டு வா. வயிறு பத்தி எறியுது. பாட்டு வேறா பாடுற பாட்டு. மாப்பிள்ள பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு. மாப்பிள்ள இதுக்கு என்ன குறைச்சல்? இழுத்து போறாங்க. காப்பு கடுக்கம் மோதிரம் செயின் 10க்கு பூ வேற வச்சிருக்கா. வேற என்ன சகிக்கல. எது அப்ப எது பிள்ளைன்னு தெரியல. பூ வச்சிருக்கணும் மாப்பிள்ள. தள்ளுங்க. எடுத்து பேசினா பல்லல நான் உடைப்பேன். அவன் காப்பு கடுக்கெல்லாம் எனக்கு வேணும். அதனால அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ மச்சான், சும்மா நீ பாட்டுக்கு மிரட்டிட்டே போற. ஒரு நாளைக்கு உனக்கு தெரியாம நான் இவளை கூட்டிட்டு ஓடுறேன் பார். ஒரு காலை வெட்டி வச்சிருண்டா. வெட்டின காலை கையில தூக்கிட்டு ஓடுவேன். சத்தியமா சொல்றேன், இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். என்ன சொன்ன? சத்தியமாவா? ஆமா. துண்டை போட்டு தாண்டு. கொண்டா. உன் துண்டை போடுற. நம்ம 2 பேர் துண்டு வேணாடா. 3வது மனுஷன் துண்டை போடு. உன் துண்டை புடலுங்க. இவன் நிக்கிற கோலத்தை பாத்தியா? பெரிய பரமேஸ்வரர். நான் பாம்பா சுத்தி இருக்கிற கழுத்துல புடலங்க திருடி தோட்டத்துல ஒண்ணு தொல்லப்படாதுன்றான். உடனே தூக்கி வந்துடுறான். ஏடா அங்கவசம் எல்லாரும் மரியாதை போடுவாங்க. நீ என்ன மறைக்கிறதுக்குன்னு போட்டுருக்க? கருமா கருமா இவங்கிட்ட தட்டு மாத்த வந்தே பாரு. என் புத்திய என்னப்பா கையில அடிச்சுக்கிற? எந்திரிங்க. இவங்க வீட்டுல சம்பந்தம் செய்ய வந்தே மாதிரி இருங்க. எத்தனை பேரும் சோறாக்கி இருக்குது. வந்த காரியத்தை முடிச்சுட்டு போங்க. இப்ப நான் என்னடா செய்யறது? என்ன செய்யறதா? இதே முகூர்த்தத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. நினைச்ச நேரத்துல கல்யாணம் பண்ணனா தாலி எங்க போகுது? எட தாலிய என்ன முன்னேற்பாடா? காப்பு கிடக்கிறா வேற தள்ளி இவனை கட்டிடுவேன். நான் போட்டு விடுவேனா? கல்யாணம் ராஜா. கவலைப்படாத, உங்க கல்யாணம் தானே. அடுத்த ஆடியிலேயே சனிக்கிழமை 9, 10 தாலியை கட்டு. சனி பெருக்கா உன்னை கட்டினா என்ன போடுங்க? அடே மழுங்கன மாட்டேன். கடுக்கன் இருக்கா பாத்தியா? அப்பா கடுக்க இல்ல கொஞ்ச நேரம் நினைச்சா கடுக்கல கட்டிட்டா வாங்கிக்க. தெரிஞ்சு பசிக்கிட்டு பசிக்கிட்டா இதாயா நடக்குதியா? கையை தட்டுங்க. சாப்பிட போவாங்க. என்னத்துக்கு சாப்பாடு? எவனா பண்றான் சாப்பாடு? உங்களுக்கு எல்லாம் உங்களெல்லாம் சாப்பாட்டுக்காக கூப்பிட்டுக்குது, சாட்சிக்காக கூப்பிட்டுக்குது. புரியுதா? எல்லாம் போங்க, நம்ம உள்ள போலாம். மச்சான் நீ வெளியேறு. உன்னை வெளியே விட்டா நீ நேரம் தோட்டத்துக்கு போவ. நாங்க வெளியே போல நீ உள்ளே நீ வாமா. சரி மச்சான். அருணாச்சலம் வித்தியாசமா நினைக்காதீங்க. நடந்தது நடந்து. என்ன அது கனமா இருக்குது? நான் தான் அப்படின்னா நீங்களுமா? தட்டுல இருந்தது எப்படி? எங்க